ஆர்காஸ்மிக் டெத். ஹாய் காய்ஸ், நான் தான் ஷமீல். இன்றைக்கி பயங்கரமான ஒரு நாள். பயங்கரமாக வெளில போய் ஹேங் அவுட் பண்ணி செம ஃபன் பண்ண நாள். என்னோடய ஸ்கின் கேர் இந்த சோப்பு மட்டும்தான். இதுதான் பல நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் நம்ம ஹால்வே. எப்படி இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. உள்ளே போனீங்கன்னா நம்ம ரூம். நேற்று எப்படி இருந்தாப்புல இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவு. நம்ம ஏரியாவில் இந்த பள்ளம் தோன்ற வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னடா மறுபடியும் காலையில் இதே வாங்கிட்டு வரான்னு பார்க்குறீங்களா? பழைய சோறு சாப்பிட போகிறோம். நல்ல பழைய சாதத்தில் தயிரை ஊற்றி அருமையாக இருக்கும். காலையில் சாப்பிட நான் என்னோடய டெய்லி டாஸ்க்கை வந்து ட்ராக் பண்ணுறதுக்குனே ஒரு ஆப் செஞ்சுருக்கேன். இதுதான் அந்த ஆப்பு. பேசிக்காக இதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த நான் டெய்லி பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் இதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் மேண்டட்டரியாக பண்ணி ஆகணும். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் சொல்லி குரான் ஊற்றிட்டேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் வந்து டிக் போட்டு அப்டேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லாகு, டெய்லி நான் என்ன பண்ணுறேன் ஒரு கேலண்டர் மாதிரி உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரு. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. லாஸ்ட்டாக நம்ம எதாவது புது கோல் ஆட் பண்ணோம், இல்லை ஆல்ரெடி இருக்க கோல் எதாவது ரிமூவ் பண்ணோன்னா இதில் பண்ணிக்கலாம். சும்மா லீட் கோடில் இந்த 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 இதை முடிச்சிடணும். தான் என்னோடய டார்கெட்டே. மினிமமாக இதை முடிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கான டாஸ்க்கு பைனரி சர்ச்சில் ஒரு 4 ப்ரோக்ராம் போடணும். இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பைனரி சர்ச்சு. ஒரு 4 ப்ரோக்ராம் நறுக்குன்னு போட்டுட்டு மஜியாவாக இருக்குது. இன்றைக்கான வேலையெல்லாம் காலையிலே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எடுத்து ஜாலியாக கிளம்பலாம். உள்ளே போங்க. பேக் கேஸ் இல்லாமல் என் ஃபோன் மஜாவாக இருக்கும். மோஹித் ரெடியா இருக்கியா? ஆனந்த் சரிக்குதா? ஆனந்த் பேண்ட் மஜாவாக இருக்கு. லைன் லைனாக இருக்கும். ஆர்காஸ்மிக் டெத். பால் சூப்பு சாப்பிடுவானுங்க. வயிற்று கூட இன்னைக்கு பிரச்சனை பண்ணுறோம். கொழுப்ப பாராட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 11 ஆயிடுச்சு.